தீபாவளி திருநாளான தீபாவளி வர அக்டோபர் 20 திங்கட்கிழமை கொண்டாடப்பட இருக்கு. கிருஷ்ணர் நரகாசுரனை வதம் செய்தனாலதான் தீபாவளியா கொண்டாடுறோம். நம்ம தமிழ் பாரம்பரியப்படி நரக சதுர்த்தசி திதியில தான் தீபாவளியை கொண்டாடுவோம். அது மட்டும் இல்லாம சதுர்த்தசி திதி பிரம்ம முகூர்த்த நேரத்துல வர நாள் தான் தீபாவளி. அக்டோபர் 20 திங்கட்கிழமை சதுர்த்தசி திதி பிரம்ம முகூர்த்தத்துல வருது. அதனாலதான் அன்னைக்கு தீபாவளியை கொண்டாடுறோம். அதனாலதான் தீபாவளி அன்னைக்கு கங்கா ஸ்நானத்தை பிரம்ம முகூர்த்த நேரத்துல பண்றது ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. தீபாவளி அன்னைக்கு எல்லா நீர்நிலைகளிலும் கங்கா தேவி எழுந்தருளுவதாக ஐதீகம். இந்த நாள்ல கங்கையில் நீராடினால் பாவங்கள் துன்பங்கள் நம்முடைய வாழ்க்கையில இருக்க கஷ்டங்கள் அனைத்தும் நீங்கும் அப்படிங்கறது ஐதீகம். நம்மளால கங்கையில போய் எல்லாராலையும் நீராட முடியாது. அதனாலதான் தீபாவளி நாளில் கங்கா ஸ்நானம் மிக முக்கியமானதாக சொல்லப்படுது. தீபாவளி அன்னைக்கு அதிகாலையிலே எழுந்து பெரியவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்கி அவங்க கையாலே தலைக்கு நல்லெண்ணெய் வச்சு விட சொல்லுங்க. உடல் முழுவதுமே நல்லெண்ணெயை தேய்த்து விட்டு பெரியவங்க கையால சியக்க வாங்கிட்டு போய் கங்கையை மனதார நினைத்து கொண்டு ஓம் கங்காயை நமக, ஓம் கங்கா தேவியே நமக அப்படிங்கிற மந்திரத்தை 3 முறை கண்களை மூடிக்கொண்டு சொல்லிவிட்டு வெதுவெதுப்பான நீர்ல தலையில ஊற்றி குளிக்க வேண்டும். இதற்கு பெயர்தான் கங்கா ஸ்நானம். இதனால கங்கையில் குளித்த பலன் நம்மளுக்கு கிடைத்துவிடும். தீபாவளி அன்னைக்கு பிரம்ம முகூர்த்தத்துல கங்கா ஸ்நானம் பண்றது ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. கங்கா ஸ்நானம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம அலங்காரம் பண்ணி வச்சிருக்க பூஜை அறையில தீபாவளிக்கு புது ட்ரெஸ் எடுத்துருப்போம்ல, அதுல கொஞ்சம் மஞ்சள் வச்சு சாமி முன்னாடி வச்சிருங்க. அப்புறம் தீபாவளி அன்னைக்கு வீட்டுல விதவிதமா பலகாரம் பண்ணிருப்போம், அதெல்லாம் சாமி கிட்ட வச்சு படைச்சிட்டு புது ட்ரெஸ்ஸை எடுத்து போட்டுட்டு அப்படி பட்டாசு வெடிச்சிட்டு பலகாரம் சாப்பிட்டு தீபாவளிய கோலாகலமா கொண்டாடுங்க. தீபாவளி திருநாளை தான் தீபாவளியா கொண்டாடுறோம். அதனால தீபாவளி அன்னைக்கு பூஜை அறையில உங்களால முடிந்த அகல் விளக்குகளை ஏத்துறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஒரு இடத்துல தீபம் ஏத்தினோம்னா அந்த இடத்துல இருக்க இருள் நீங்கி வெளிச்சம் பிறக்கும். அதே மாதிரி இந்த தீபாவளிக்கு நம்ம மனசுல இருக்க இருள், நம்ம வாழ்க்கையில் இருக்க துன்பங்கள் கஷ்டங்கள் எல்லாம் நீங்கி மகிழ்ச்சி பிறக்கட்டும். அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். ஹாப்பி தீபாவளி.